கார்த்திகை அடை செய்யும் முறை. ஒரு பங்கு துவரம்பருப்பு, ஒரு பங்கு கடலைப்பருப்பு, ஒரு பங்கு உளுத்தம்பருப்பு, 3 பங்கு பச்சரிசி. இவை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்ந்து குறைந்தது 3 மணி டைம் ஊற வைக்கவும். மற்ற நாட்களில் புழுங்கரிசி சேர்க்கலாம். அப்போது 2 பங்கு புழுங்கரிசி, 1 பங்கு பச்சரிசி, ஒவ்வொரு பருப்பும் ஒரு மெஷர் சேர்த்து ஊற வைக்கும். ஊற வைத்தவைகளை நன்றாக 2-3 முறை களைந்து விட்டு, அத்துடன் தேவையான அளவு மிளகாய், கருகாப்பிலை, உப்பு, பெருங்காயம், தேங்காய் துருவல், தேங்காய் சேர்த்து கரகரப்பாக அரைக்கவும். அடை செய்வதற்கு அரைத்த மாவு ரெடி. ஒரு சின்ன டிப்பு: முதலில் கருகாப்பிலை, மிளகாய், உப்பு, தேங்காய், பெருங்காயம் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுற்றி விட்டு சிறிது மசிந்தவுடன் பருப்புகளை போடவும். அடுப்பை பற்ற விட்டு தோசைக்கல்லை அடுப்பில் போடவும். கல் காய்ந்த பின் அதில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் விடவும். தேவையான அளவு அடை மாவு எடுத்துக்கொண்டு தோசைக்கல்லில் மெல்லிதாக ஸ்ப்ரெட் பண்ணி விடவும். சாதாரணமாக நாம் அடை வார்ப்பதற்கு ஒரு ஓட்டை போடுவோம். ஆனால் இன்றைக்கு கார்த்திகை திருவிழாவாக இருக்கிறதுனால், தீப திருவிழாவை முன்னிட்டு முருகர் 6 கிருத்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்டதால் இதற்கு 6 ஓட்டை போட்டு வாக்க வேண்டும். இதுதான் நியதி. திருப்பி போட்ட பின் 1 நிமிஷம் வைக்கவும். அடை தயார்.